Short-term finance refers to financing for the small period, normally less than 1 year. It is also known as working capital finance. Short-term finance is used for working capital requirement. The availability of the short-term funds is essential. Inadequate of short-term funds may even lead to closure business. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் எதுக்காக கிடைக்குனாக்கா நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுறதுனாக்கா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது பர்பஸ், இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் வாங்குறதுல என்ன பர்பஸ் அப்படிங்கிறது 11.2.2ல் பார்க்க போகிறோம். பர்பஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். Short term finance serves following purposes. It facilitates the smooth running of the business operation by meeting day-to-day financial requirement. தினமும் நடக்கிற செலவுக்கு, பிஸ்னஸ் நடக்கிற செலவுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் யூஸ் ஆகுது. இட் எனேபிள்ஸ் firms to hold stocks and raw materials and finished products. ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஃபேம் பார்த்திங்கனாக்கா அவங்களோட ரா மெட்டீரியல்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களோட ஸ்டாக் வைக்கிறதுக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் தேவைப்படுது. வித் அவைலபிலிட்டி ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், கூட்ஸ் கேன் பி சோல்ட் ஆன் கிரெடிட். சேல்ஸ் ஆர் ஃபார் த சர்டன் பீரியட் on collection of money from the debtors and takes time. During this gap, production continues and money will be needed for the finance various operation of the business. இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்காரங்க வந்து சப்ளை பண்ணும்போது அவங்களோட ஃபினிஷ் கூட்ஸ் அது வந்து உடனே பணம் எல்லாமே தரமாட்டாங்க. அது வந்து கிரெடிட்டில் தான் கொடுப்பாங்க. 15 நாள் கிரெடிட், 1 மாதம் கிரெடிட். அப்படி இருக்கும்போது அந்த பணம் 1 மாதத்துக்கு வராத போது இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்கணும், அந்த பணத்துக்காக வெயிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் வாங்கும்போது அந்த பணத்தை வச்சு அந்த ரொட்டேஷனில், இது பேர் ரொட்டேஷன் சொல்லுவாங்க லோக்கல் மார்க்கெட்டில், அந்த பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. எதுக்காகனாக்கா அவங்களுக்கு வராத பணத்தை வந்து வர வரைக்கும் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணாமல் இருக்க முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னாக்கா அவங்களுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது. அதனால இந்த லோன்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்லாம் வாங்கி அவங்க பாட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விற்ற பணம் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வருதோ அது வரும். அதுக்கப்புறம் இந்த கடன் அடைப்பாங்க. ஸோ இது பேர் தான் ரொட்டேஷன் வாங்க பிஸ்னஸ் லாங்குவேஜில். Short-term finance becomes more essential when it is necessary to increase the volume of production and at a short notice. இப்போ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் to allow flow of cash during the operation cycle. Operation cycle refers to the time gap between commencement of the production and the realization of the sales. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் அது சேலாட்டி தான் உங்களுக்கு சேனாவாட்டி தான் உங்களுக்கு வந்து பணமே வரும். அது வரைக்கும் அந்த பணம் தட் இஸ் அந்த ப்ராடக்ட் சும்மாவே தான் உங்களோட ஸ்டாக்கில் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ரொட்டேஷனுக்காக, இந்த டெய்லி பேசிஸில் உங்களுக்கு நடக்கிற செலவுக்காக இந்த ஷார்ட்